Hi cuties, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஹெல்தியான கோதுமை போலி எப்படி பண்றதுன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கணும். அப்புறம் குக்கர்ல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் 1/2 கப் தேங்காவை மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுக்கணும். 1 கப் கடலை பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும். ஒரு நல்ல பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். ஆனால் இதுக்கு எந்த கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சும்மா அப்படி ஒரு லிக்யூடாக வந்தால் போதும். அப்புறம் சப்பாத்தி மாவு கோதுமை மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி அப்படி ரவுண்டாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேயே இப்போ அந்த பருப்பு ஆறினதுக்கப்புறமா அதையும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இந்த ஒரு லிக்யூடு மாதிரி ஒன்று வந்துருக்குள்ள அந்த வெல்லம், அந்த இதில் போட்டு நல்லா டல்கோனா மாதிரி கிண்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப ஹார்டாக வரக்கூடாது. இந்த கொலக்கட்டைக்கெல்லாம் பூரண கொலக்கட்டைலாம் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். அதையும் நல்லா பால் ஷேப்பில் உருட்டி ரவுண்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வைத்து தட்டுனீங்கன்னா அதுக்குள்ளே ரவுண்டாக இருக்கிற அந்த வெள்ளத்தோட அந்த ரவுண்டையும் வச்சு சப்பாத்தி மாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் அப்படி பிச்சு எடுத்து தூர போடக்கூடாது. அடுத்த ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டால கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி பால் ஷேப்பில் உருட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாச்சும் ஆட் பண்ணி கைட்டே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுறக்கூடாது. கைட்டே இந்த மாதிரி சப்பை பண்ணி விட்டுறணும். இந்த கட்டையெல்லாம் வச்சு எதுவுமே தேய்க்க தேவையில்லை. சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு போட்டு உருட்டி எடுத்துட்டிங்கன்னா மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நம்ம கைட்டே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் கீ இல்லைன்னா ஆயில் ஏதாச்சும் ஆட் பண்ணி 2 சைடும் டோஸ்ட் பண்ணிடணும். என்னோட டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட்டான கோதுமை போலி ரெடி ஆயிடும். யம் யம். Subscribe to our channel, like, comment and share our video.